சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சயின்ஸ் புக்கில் யூனிட் 16ல் மைக்ரோ ஆர்கானிசம் டாப்பிக்கில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை தான் இன்றைக்கி சூப்பராக நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு படிக்க போகிறோம். அந்த மாடலை செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் தயிர் சாப்பாடு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அம்மா டேஸ்ட்டாக லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க தானே? அந்த தயிர் ரெடி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? நாம் இப்போ பார்க்க போகிற பாக்டீரியா தான். ஓகேங்களா? பார்க்கலாமா? 3, 2, 1. ஸோ இன்றைக்கி நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பற்றி ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் இந்த மாதிரி ஒரு டேட்ஸ் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட பாக்ஸு. ஓகேங்களா? சூப்பராக ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்ஸை நாம் இப்போது என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய பாக்டீரியா செல்லுக்கு ஒரு சுவர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். பாக்டீரியா செல்லுடைய செல் வாலாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செல் வால் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பாக்டீரியா செல்லை சுற்றிலும் பாக்டீரியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும் பாக்டீரியாவுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காகவும் சூப்பராக இந்த சுவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம வீட்டை சுற்றி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? சுவர்லாம் கட்டி எழுப்பி வச்சுருக்கோம். எதுக்காக? நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பாக்டீரியாவும் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்டீரியாவை சுற்றி ஒரு வால் எழுப்பி வச்சுருக்கு. ஓகேங்களா? அந்த வாலுக்கு பேர் தான் என்னது? செல் வால். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நம்ம பாக்டீரியாவுடைய செல் வால். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக மிஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாவுக்கு அடியில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்னது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு பேர் ஃப்ளஜெல்லா அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃப்ளஜெல்லா. ஓகேங்களா? ஃப்ளஜெல்லானா தமிழில் கசை இலைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளஜெல்லாவை வச்சு நம்ம பாக்டீரியா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மூமெண்ட்டுக்காக, லோகோமோஷனுக்காக, அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக இந்த ஃப்ளஜெல்லாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? மீன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஸ்விம் பண்ணும்போது அதுக்கு டெய்ல் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெய்லை வச்சு தான் அப்படியே திரும்பும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய பாக்டீரியா என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே ஸ்விம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த ஃப்ளஜெல்லாவை யூஸ் பண்ணி டேன் பண்ணிக்குது. ஓகேங்களா? அதுதான், அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்ததான் மிஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு டம்ளரில் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த தண்ணியை நம்ம பாக்டீரியாவுடைய சைட்டோபிளாசமாக யூஸ் பண்ண போகிறோம். என்னவா யூஸ் பண்ண போகிறோம்? சைட்டோபிளாசமாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சைட்டோபிளாசம்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அது எங்கே இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ் கொண்டு போகிறேன் பாருங்கள். இந்த சைட்டோபிளாசத்தை கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணுறேன்னா, நம்ம பாக்டீரியாவுக்குள்ளே ஊற்றுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த தண்ணி தான் நம்மளுடைய சைட்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டோபிளாசம் எதுக்காக பாக்டீரியாவில் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாக்டீரியாவுக்குள்ள நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உறுப்புகள் இருக்கும். அது எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிபோசோம்ஸ் இருக்கும், பிளாஸ்மிட் இருக்கும், நியூக்ளியாய்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த பொருட்கள் எல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே, அதாச்சும் இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த சைட்டோபிளாசம் இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? ஸோ அடுத்ததாக மிஸ் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். உள்ளன் நூல் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியாக்குள்ளே காணப்படக்கூடிய மரபணு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ
இது வந்து எங்கே இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாக்டீரியாவில் அந்த சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அந்த சைட்டோபிளாசத்தில் அப்படியே ஒரு பார்ட்டில் அப்படியே சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்ஏவோட யூசஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம மனுஷங்க இயங்குவதற்கு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு மூளை இருக்குது. ஓகேங்களா? நமக்கு பிரெயின் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயக்குவதற்கு இந்த டிஎன்ஏ தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து இதை டிஎன்ஏ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் மிஸ் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக தெர்மோகோல் பால்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுடைய பாக்டீரியாவில் ஏற்கனவே டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மரபு பொருள் இருக்குது. ஓகேங்களா? ஆனாலும் இன்னுமே சில பாக்டீரியாவுக்குள்ள அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் மரபு பொருள் இருக்குது. அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் மரபு பொருள் அங்கே இங்கேயும் வட்ட வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வட்ட வடிவத்தில் காணப்படும். நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு மாற்றாக சில பாக்டீரியாங்களில் காணப்படும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? கடைசியாக மிஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய மிளகு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நாம் என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவுடைய செல் நுண்ணுறுப்புகளில் ஒன்றா இருக்கக்கூடிய ரிபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபோசோம், அதுவும் பாக்டீரியாக்குள்ளே என்ன வகையான ரிபோசோம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் ரிபோசோம். ஓகேங்களா? இந்த 70 இயர்ஸ் ரிபோசோமுடைய வேலை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இதை நம்ம உள்ளார போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக எப்படி போட்டலாம். இதுதான் நம்ம பாக்டீரியாவுடைய 70 இயர்ஸ் ரிபோசோம். ஸோ இதுதான் அந்த ரிபோசோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிபோசோமோட முக்கியமான வேலை என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரிபோசோம் வந்து நம்ம பாக்டீரியா நல்லா க்ரோத் ஆகி வளர்கிறதுக்கு நிறைய புரதம் தேவைப்படும். அந்த புரதத்தை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக, ஒரு குட்டி ஃபேக்ட்ரியாக இந்த ரிபோசோம் வந்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? அதாச்சும் உங்கள் அம்மாலாம் உங்களுக்கு நீங்கள் நல்லா வளரணும், நீங்கள் நல்லா வளர்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முட்டை சாப்பிட வைப்பாங்க, டெய்லி சுண்டல் சாப்பிட வைப்பாங்க, மீன் சாப்பிட வைப்பாங்க, பால் குடிக்க வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புரதம் அதிகம் இருக்கக்கூடிய ஃபுட்டு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா வளருவீங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பாக்டீரியா நல்லா வளரணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிபோசோம் வந்து புரதத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பாக்டீரியா மாடல் சூப்பராக எளிமையாக அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலில் வந்து மிஸ் வந்து மாடல் ஆஃப் பாக்டீரியா வந்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடையிலலாம் போய் வாங்கிட்டு நிற்காதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டு போங்க. மிஸ்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக மிஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.